இந்தியர்களை நாடு கடத்திய கனடா. 3000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் திண்டாட்டம். வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசு. நாங்கள் ஒன்றும் உங்களுக்காக ஓடாய் உழைக்கிற எந்திரமும் இல்லை. நீங்கள் மந்திரம் போட்டால் நாங்கள் உடனே வர்றதுக்கு சக்திமானும் அல்ல. போனால் போகுதுதான்னு வேலை செஞ்சு கொடுத்தா துரத்தி விடுறீங்க. நாய் கூட நன்றி உள்ளதா? இந்த கன்னடாங்களுக்கு அதுவும் இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அந்நிய நாட்டில் என்று பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம் இந்தியர்கள் போனானுங்களா? அவனுங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆமாங்க, நம் இந்தியர்களை கன்னடா வேலையிலிருந்து துரத்திவிட்ட கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கனடாவிலிருந்து கடந்த 6 மாதங்களில் சுமார் 3000க்கும் அதிகமான இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்காக மாடாய் உழைத்த நம் இந்தியர்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் திருப்பி அனுப்பப்படுவதை மத்திய அரசு வெறுமன கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்ப்பதாக பலரும் விமர்சித்திருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கும் நாடுதான் கனடா. உலகின் 2வது மிகப்பெரிய நாடு என்கிற அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தொற்று புத்தி இந்த கனடா நாட்டுக்கும் தொட்டி இருக்கிறது போல. அதனால தான் அவர்களுக்காக ஓடாய் உழைத்த நம் இந்தியர்களை ஒரு வாட்டி வதைக்கிறார்கள். அந்நாட்டை வளர்ச்சி அடைய வைக்க வேலைக்கு ஆட்கள் ஒருத்தனும் கிடையாது. அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி. எனவே அந்நாட்டு அரசு வெளிநாட்டினரை தாராளமாக வரவேற்றது. அதனால தான் இந்தியாவிடம்தான் அதிக மக்கள் தொகை இருக்கிறதே, அதாவது சுமார் 147 கோடி, அதாவது 1.47 பில்லியன் மக்கள் தொகை. அதனால தான் இந்தியாவிடம் தான் அதிக மக்கள் தொகை இருக்கிறதே, அதாவது சுமார் 147 கோடி, அதாவது 1.47 பில்லியன் மக்கள் தொகை. அதனால தான் அவங்க ரத்தத்தை கொசுவாக்கிய கனடா இத்தனை நாள் வேலை என்ற பெயரில் உறிஞ்சி கொண்டிருந்தது. இப்படித்தான் இந்தியர்கள் கனடாவுக்கு சென்றாங்க. டிரைவராக, மருத்துவ பணியாளர்களாக, செவிலியர்களாக, ஐடி ஊழியர்களாக, பொறியாளர்களாக இந்தியர்கள் கனடாவுக்கு போயிருந்தாங்க. இவர்களை வைத்து எல்லா வேலையும் வாங்கிவிட்டு இப்போது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற சொரக்காய் உப்பு பத்தலையா என்ற உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி இந்தியர்களை வெளியேற்றும் வேலையில் இறங்கி இருக்கிறது இந்த கனடா நாடு. கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் மட்டும் கனடாவிலிருந்து 3323 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். அதாவது அந்நாட்டு அரசு இந்தியர்களை இந்தியாவிற்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டு மக்களை வெளியே அனுப்புவதில் கனடா அரசு ரொம்பவும் சீரியஸாக இறங்கி வேலை பார்த்து வருது. பரீட்சையில் வரும் ரேங்க் மார்க்கை போல இந்த லிஸ்ட்டில் மெக்சிகோ தான் எப்போதும் முதல் இடத்துல இருக்குது. அந்நாட்டை சேர்ந்தவர்களைத்தான் கனடா அதிக அளவில் வெளியேற்றி வந்தது. இந்தியா தொழில் வளர்ச்சியில் முன்னேறிச்சோ இல்லையோ, தற்போது முதல் முறையாக இந்தியர்களை கனடா வெளியேறுவதில் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றனர். கடந்த 6 மாதங்களில் கனடாவிலிருந்து வெளியேற்றப்படுபவர்கள் இந்தியர்களின் எண்ணிக்கை மட்டும் 88% ஆகும். அதே நிலைமை நீடித்தால் இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவதில் புதிய உச்சம் தொடும் என்று அஞ்சப்படுது. இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கிறானே அமெரிக்கன். இந்த 6லிருந்து 7 மாதங்களில் 1273 இந்தியர்களை மட்டுமே நாடு கடத்தியிருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது கனடா 3 மடங்கு அதிகமாக இந்தியர்களை அனுப்பி வைத்திருக்கு. குடியேற்ற விதிகளை சரியாக பின்பற்றவில்லை. அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட போதும் தொடர்ந்து கனடாவில் வசித்தது. விசா காலம் முடிந்தும் தங்கியிருப்பது, விசா மோசடி மற்றும் போலி ஆவணங்களை கொடுத்து ஏமாற்றுவது, குற்ற செயல்களில் ஈடுபடுவதுன்னு இப்படியான காரணங்களால் தான் இந்தியர்களை வெளியேற்றுகின்றோம்னு கனடா கூறியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இன்னும் 7669 இந்தியர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறாங்களாம். உண்மை என்னன்னா, ஒரு கல்யாணத்தை நடத்த 1000 பொய் சொல்லுவார்களே, அதே போல் இன்று இந்திய ஆட்களை வெளியேற்றுவதில் கனடாவில் உள்ள மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் அந்நாட்டு அரசு தோல்வியடைந்திருக்கிறது. இருப்பவர்களுக்கு வீடு கொடுக்க முடியலை, இலவச மருத்துவத்திற்கு நிறைய பணம் செலவாகிறது, இது போக அரசின் பணம் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு செலவாகிறது என்று சொல்லித்தான் இந்த நாடு கடத்தும் வேலையை கனடா செய்திருக்கிறது. கனடாவில் இந்தியர்கள் ஒன்றும் சும்மா தங்கியிருக்கல.
அந்நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்திருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் கரும்பு சக்கையை தூக்கி போடுவது போல இந்தியர்களை கனடா தூக்கி வீசியிருக்கு. இது பற்றிய மத்திய அரசு வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆக கதையை கேட்டுவிட்டு மத்திய அரசு மோடி மற்றும் அமித்ஷா வாய் திறப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்களுக்கு எதற்கெல்லாம் நேரம் இருக்க போகிறது? அவர்களே தொகுதி மறுவரையறை, நீட் தேர்வு ரத்து, நாடாளுமன்ற தேர்தல் பிஸியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் அவர்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவார்கள் என்றார்கள் கவலையில் நம் இந்தியர்கள். இதுபோன்று நம் இந்தியர்களுக்கு ஒன்று என்றால் தமிழ் ரத்தம் சீரிட்டு கொந்தளிக்கும். குரல் அற்றவர்களின் குரலாக விளங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.